முக்கண் முதல்வனுக்கு உற்ற நண்பனாக இருந்து செய்த ஒரு சிறிய பிழையினால் திருநாவலூர் என்ற திருத்தலத்திலே அவதரித்து சுந்தரமூர்த்தி நாயனார் என்று பெயர் பெற்று மணக்க வேண்டிய பெண்டிரை விடுத்து வேறு பெண்டிரை மணக்கச் சென்ற காரணத்தினால் இறையனார் எம்பெருமானால் தடுத்தாட்கொள்ளப்பட்டு வழக்காடு மன்றத்திலே சுந்தரமூர்த்தி நாயனார் நிறுத்தப்பட்ட திருவெண்ணைநல்லூர். எனக்கும் வழக்கொண்டிருக்கிறது அப்பனே. வழக்கா? என்ன வழக்கது? சுந்தரா, நீ எனக்கு அடிமை. ஓலையை கிழித்ததற்கே இவர்கள் எல்லாம் வாயை திறக்காமல் மௌனமாக இருந்து விட்டார்கள் என்றால் இவ்வூர் வழக்கு மன்றத்தில் எனக்கு எங்கிருந்து நியாயம் கிடைக்கும்? பிறகு எங்கு செல்ல வேண்டும் என்கிறீர்? என்னுடைய ஊருக்கு செல்வோம், அங்குள்ள வழக்கு மன்றத்தில் விவரத்தை சொல்வோம், அவர்கள் தீர்ப்பு வழங்கட்டும். எது உம்முடைய ஊர்? அருகே இருக்கும் திருவெண்ணைநல்லூர். எங்கு வேண்டுமானாலும் வருகிறேன், புறப்படும். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், மாணிக்கவாசகர், சுந்தரமூர்த்தி சாமிகள் 4 பேர் சமயக்குறவர்கள்னு சொல்லுவாங்க. அதில் சுந்தரமூர்த்தி நாயனாரை தடுத்து ஆட்கொண்டு இறை உலகுக்கு கொண்டு வந்த இடம் இதுதான். சுந்தரர் பிறந்தது இந்த பக்கம் ஒரு 13 கிலோமீட்டரில் திருநாவலூர்னு ஒரு ஊர். அங்கேருந்து வளர்ப்பு பிள்ளையாக அந்த பகுதியை, அதாவது ஆரம்பத்திலேருந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். சுந்தரர் என்பவர் ஆதி நாளையில் இறைவனுக்கு அணுக்க தொண்டராக இருக்கிறார் கைலாயத்தில். அணுக்க தொண்டர்னா மந்திரிக்கு பியெல்லாம் சொல்கிற பார்த்தீங்கன்னா அப்படி இறைவனுக்கு விபூதி உத்திராட்ச மாலையில் எடுத்து கொடுக்கக்கூடிய பணிகளை சுந்தரர் பண்ணிக்கிட்டு இருக்கார். அதே மாதிரி அம்பாளுக்கு கமலினி அணிந்ததை என்று 2 பணிப்பெண்கள். அவங்க தினசரி நந்தவனம் போக வேண்டியது, மலர் பறிக்க வேண்டியது, மாலை கட்டி கொடுக்கக்கூடிய பணிகளை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் காலையில் சுந்தரர் நந்தவனத்து பக்கம் போகிறார். அதற்கு முன்னதாக பணிப்பெண்கள் அங்கே மலர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மலர் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய பணிப்பெண்களை சுந்தரர் பார்த்தார். சுந்தரரே பணிப்பெண்கள் பார்த்தார்கள். இந்த 3 பேருடைய மனதும் ஒரு மனதாகி ஒருவருக்கொருவர் மனதை பறிகொடுக்க ஆரம்பித்தார்கள். இதன் காரணமாக அவர்கள் மேற்கொண்ட பணியின் மீது காலதாமதமாகுது. காலதாமதமாகி இறைவன்கிட்ட போகும்போது இறைவனுக்கு தெரிய வருகிறது காலதாமதத்துக்கு என்ன காரணம். இறைவன் பார்த்தார், சுந்தரா வா, இங்கே உனக்கு திருமண ஆசை வந்து போச்சு, ஆனால் தான் உன்னுடைய எண்ணத்தை உன்னுடைய மனதை பெற மாதர் மேல் செலுத்த விடுகிற, அதுக்கு தகுந்த இடம் இது அல்ல. அதனால் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் 3 பேருமே போய் மண்ணுலகத்தில் பிறந்து இன்பத்துன்பத்தெல்லாம் அனுபவிச்சு அதன் பிறகு என்னை வந்து சேர கடவுது போங்கன்னு கட்டளையிடுறார். இறைவா, கடவுளே, ஆண்டவா, நாங்கள் இப்படி உங்களுக்கு பல்லாண்டு காலமாக சேவை பண்ணிக்கிட்டு இருந்தோமே, மண்ணுலகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆணவம் கண்மம் மாயை அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்படிப்பட்ட அந்த மும்மடங்களில் சிக்கி நாங்கள் அழிய நேரிடுமே ஐயா. அப்படி நாங்கள் ஏதேனும் மண்ணுலகத்தில் வழி தடுவாருக்கிற போது நீங்கள் எங்களை தடுத்தாற்கொள்ள வேண்டிய இறைவான சுந்தர இறைவன்கிட்ட கேட்டுக்கிறார். அப்போவே கைலாயத்தில் சரியாப்பா அப்படி ஆகட்டும் அப்படின்னு சொல்லி இறைவனுடைய கட்டளைப்படி இங்கே இந்த பக்கம் ஒரு 13 கிலோமீட்டர் தூரத்தில் திருநாவலூர்னு இருக்குது. அந்த திருநாவலூரில் சடையனார் இசைஞானியார் என்ற சைவ அந்தனர் குடும்பத்தில் பிள்ளையாக பிறக்கிறார். பிள்ளையாக பிறந்து வளர்கிற போது அவருடைய பேர் நம்பி, அவருடைய பாட்டனாருடைய பேர் ஆரூரன். நம்பி ஆரூரன் அப்படின்ற பேரில் அந்த குழந்தை பிறந்து விளையாடிக்கிட்டு இருக்கு. ஒரு 2-3 வயசு பருவத்தில் தேர்வுல சின்னதாக தேர் உருட்டி விளையாடுது குழந்தை. அந்த பகுதியில் நரசிங்க முனையரையர் அப்படின்னு ஒரு குறுநில மன்னன் ஆண்டுக்கிட்டு இருக்கான். அவனுக்கும் குழந்தை பாக்கியம் கிடையாது. எப்பவும் போகிற மாதிரி ஒவ்வொரு நாள் வீதி வளம் போகிறான். வீதி வளம் போகும்போது இந்த குழந்தை அவனுக்கு முன்னாடி சின்னதாக தேர் உருட்டி விளையாடுது. இந்த குழந்தைய தூரத்திலேருந்து பார்த்த ராஜாவுக்கு என்னாச்சுன்னா தூக்கி வாரி போட்ட மாதிரி ஒரு இன்ப அதிர்ச்சி ஏற்பட்டு போகுது. என்ன இந்த குழந்தை இவ்வளோ பொலிவோட இவ்வளோ அழகாட இவ்வளோ சிறப்பாக இருக்கே, இந்த குழந்தைய பார்த்தா நமக்கோ குழந்தை இல்லையே, இந்த குழந்தைய நம்ம தத்து பிள்ளை எடுத்து வளர்த்தா தேவலான்னு ஒரு ஆசை வந்து போச்சு. ஓடி போனால் குழந்தைய தூக்கினா வச்சு முகந்தான் முத்தமிட்டான். இந்த குழந்தைய தூக்கிக்கிட்டே அந்த குழந்தைய பார்த்தவங்க யாரும் அந்த வீட்டுக்கு போயிட்டான். அந்த வீட்டுக்கு போய், ஐயா, எனக்கு இந்த மாதிரி பிள்ளை பேர் இல்லாத காரணத்தால் இந்த குழந்தைய பார்த்தவொடனே என்னை மீறி ஒரு இன்பமான ஒரு சந்தோஷம் வந்து போச்சு. இந்த குழந்தைய நான் தத்து பிள்ளை எடுத்து வளர்க்கலான்னு ஆசைப்பட்டு உங்ககிட்ட சம்மதம் கேட்டு வாங்கி வளர்ந்து வந்தேன் ஐயா அப்படின்னாங்க. ஒரு ராஜாவே நம்ம வீடு தேடி வந்து கேட்கும்போது நம்ம இல்லைன்னு மறுக்க வேணும்னு சொல்லி, ஐயா உங்கள் என்னப்படியாக ஆகட்டும்னு அவங்க சொல்ல, கைலாயத்தில் சுந்தரனாக இருந்தவர், நம்பி ஆரூரனாக இருந்தவர், இவர் இந்த நரசிங்க முனையர் என்ற ராஜா கொண்டு வந்து சேரும்பாரு செல்வாக்கோட அந்தணர்களுக்குரிய அம்சத்தோடு வளர்த்து வந்தார். நம்பி ஆரூரன் வளர்ந்த திடகாத்திரமாக நான் ஆளாக போயிட்டான். அப்போ அந்த ராஜா பார்த்தார், நம்பி வளர்ந்த நல்ல மாதிரி ஆளாயிட்டான். இந்த நேரத்தில் மண்ணுலக வழக்கப்படி அவனுக்கு நம்ம ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணால் நல்லது அப்படின்னு ஒரு எண்ணம் இந்த ராஜாவுக்கு வந்தது. என்னதான் நம்ம வளர்ப்பு தந்தையாக இருந்தாலும் இவனை பெற்றவங்க இந்த ஊரில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியாது நாம் அந்த காரியத்தை பண்ணக்கூடாது, அவங்களுக்கு இந்த விபரத்தை சொல்லி அவங்கள அதில் ஈடுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி எண்ணத்தோட அந்த சடையனார் இசைஞானியாரை தேடி போய் மீண்டும் ராஜா சொல்கிறார், ஐயா அந்த மாதிரி நம்பி வளர்ந்து நல்ல மாதிரி ஆளாயிட்டான், மண்ணுலக வழக்கப்படி நம்ம ஒரு பொண்ணை பார்த்து அவனுக்கு இந்த நேரத்தில் திருமணம் பண்ணால் நல்லதுன்னு ஒரு எண்ணம் வந்து மனசில். அது நீங்கள் தானே முன்னிருந்து செய்யணும், நீங்கள் எல்லாம் பரவாயில்ல, இங்கே இருக்கும்போது நீங்கள் தான் பண்ணணுன்ற எண்ணத்துக்காக உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன் என்னார். ஐயா சரியான நேரத்தில் உங்களுக்கு சரியான எண்ணம் வந்திருக்கு, ரொம்பவும் சந்தோஷம், தாராளமாக அவனுக்கு திருமணம் பண்ணலாங்கன்னு சம்மதம் சொன்னாங்க. சரி அப்படின்னா வாங்க போட்டு பொண்ணு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில்
உங்களுக்கு நீங்க கொண்டுட்டு இருந்து வரீங்கல்ல, ஆனத்தூருக்கு அந்த பக்கமும் புதுப்பேட்டைக்கு இந்த பக்கமும் வரும். அந்த புத்தூர் மனம் தவிர்ந்த புத்தூர்னாங்க, மனம் தவிர்ந்த புத்தூர்னு சொன்னாங்க. மணப்புத்தூர்னு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வரலாற்று பெயர் புத்தூர் மட்டுமே. வரலாற்று பெயர் புத்தூர். புத்தூரில் சடங்கவி சிவாச்சாரியார் என்பவருடைய பொண்ணு கமலஞான பூங்கோதை அப்படின்னு ஒரு பொண்ணு. எல்லா விஷயங்களும் ஆச்சார அனுபவங்களோட வளர்ந்து கற்று தெரிஞ்சு சுத்தமான நல்ல பொண்ணு. இந்த பொண்ணு இந்த மாதிரிப்பட்ட பொண்ணுன்றத பலராலும் சொல்ல கேள்விப்பட்டோம். திருநாவலூரில் வாழும் ஆரூரன் ஆகிய நான் திருவெண்ணை நல்லூரில் வாழும் பித்தனுக்கு எழுதி கொடுத்த அடிமை சாசனம். நானும் என் வழி வழியாக வரும் பரம்பரையும் பித்தனுக்கே அடிமையாயிருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இது சித்த சுவாதீனத்துடன் உள்ளும் புறமும் ஒத்து எழுதி கொடுத்த ஓலை. இப்படிக்கு ஆரூரன். சுந்தரா, இருண்ட உன் மனத்தே இன்று முதல் அருள் விளக்கு சுடர்விட்டு பிரகாசிக்கட்டும். புதைந்து கிடக்கும் பூர்வீகமெல்லாம் உன் நினைவுக்கு வரட்டும். புத்தி தடுமாறி புலம்பியவனே, இன்னுமா எம்மை இறைவன் என்று புரியவில்லை?